வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் டூட்டர் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஜாவாவில் ஸ்ப்ரிங் பூட் மைக்ரோ சர்வீசஸ் தான் வந்து பார்க்க போறோம். பேசிக்கலி மைக்ரோ சர்வீசஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு இல்லை பேங்க்குக்கு வந்து அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறப்போ ஒரு பெரிய அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி அதை வந்து நம்ம டெப்ளாய் பண்ணுறது, டெஸ்ட் பண்ணுறது எல்லாம் பண்ணுவோம். பட் மைக்ரோ சர்வீசஸ் என்னன்னா ஒரு பெரிய அப்ளிகேஷனை வந்து நம்ம பண்ணி டெப்ளாய் பண்ணுறப்ப அதில் வந்து டைம் கன்சூமிங்காக இருக்கும். அதே போல் இண்டிவிஜுவல் காம்பனண்ட்டை வந்து டெஸ்ட் பண்ணுறது வந்து காம்ப்ளெக்ஸாக இருக்கும். பட் இன் கேஸ் ஆஃப் மைக்ரோ சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அப்ளிகேஷனை வந்து சின்ன சின்ன அப்ளிகேஷனாக டெவலப் பண்ணுறது தான் மைக்ரோ சர்வீசஸ். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பேங்கிங் அப்ளிகேஷன் நம்ம டெவலப் பண்ண போகிறோம்னு வச்சுக்கலாம். இப்போ பேங்கிங் அப்ளிகேஷனுக்கு வந்து ஒரு பெரிய பேங்க் அப்ளிகேஷனை டெவலப் பண்ணாமல் அதை வந்து மல்டிபிள் சின்ன சின்ன அப்ளிகேஷன் லைக் அக்கௌண்டிங் ஒன்று, அடுத்து வந்து கஸ்டமர் ஆன்போர்டிங், ஃபீட்பேக், லாயல்ட்டி சிஸ்டம், லோனு, கிரெடிட் கார்ட்ஸு, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸை டெவலப் பண்ணி அதுக்கப்புறம் எல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ணுறதா வந்து மைக்ரோ சர்வீசஸ் டிசைன் பேட்டர்ன். ஒரு மைக்ரோ சர்வீஸ் இண்டிவிஜுவலாக இன்னொன்னோட வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேரலல் டெவலப்மெண்ட் இருக்கும். அதே போல் இண்டிவிஜுவல் மைக்ரோ சர்வீசஸ் மட்டும் நீங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் லோனாக டெஸ்ட் பண்ணிக்கலாம், ஸ்டாண்டர்ட் லோனாக டெப்ளாய் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து டைம் வந்து ஒரு பர்டிகுலர் சீசன்ல வந்து பர்டிகுலர் சர்வீசஸ் வந்து நீங்க ஸ்கேல் அப் ஸ்கேல் டவுன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் வந்து இருக்கு. இந்த மைக்ரோ சர்வீசஸ் நம்ம எப்படி டெவலப் பண்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான ஃப்ரேம் ஒர்க் தான் பாத்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பூட் ஃப்ரேம் ஒர்க். ஸ்ப்ரிங் பூட் வந்து ஸ்ப்ரிங் எக்கோசிஸ்டம்ல இருக்கிற ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட் தான் வந்து ஸ்ப்ரிங் பூட். ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட் வச்சு நீங்க ஈஸியா வந்து ஒரு மைக்ரோ சர்வீஸை வித்தின் ஹவர்ஸ்ல வந்து நீங்க டெவலப் பண்ணிடலாம். ஈவன் ப்ரொடக்ஷன் ரெடி மைக்ரோ சர்வீசஸ் வந்து நம்ம வெரி குவிக்லி டெவலப் பண்றதா வந்து ஸ்ப்ரிங் பூட் ஃப்ரேம் ஒர்க். அதே மட்டும் இல்லாம ஸ்ப்ரிங் பூட் ஃப்ரேம் ஒர்க்கோட எக்கோசிஸ்டம்ல நிறைய டிபெண்டன்சிஸ் இருக்கு. லைக் ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி, ஸ்ப்ரிங் டேட்டா, ஸ்ப்ரிங் கிளவுட், இந்த மாதிரி ஆர்டர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கனால ஸ்ப்ரிங் பூட்டை வச்சு நம்ம ஈஸியா வந்து மைக்ரோ சர்வீசஸ் வந்து டெவலப் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு மைக்ரோ சர்வீஸ்னா ஒரு சின்ன கிளிம்ஸ் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மைக்ரோ சர்வீஸை வந்து நம்ம எப்படி டெவலப் பண்ணலாம், ஒரு ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட்டை வச்சு எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்றது வந்து டீடைல்டா பார்க்கலாம். அதனால வீடியோ ஸ்கிப் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி வந்து ஒரு ஸ்ப்ரிங் பூட் மைக்ரோ சர்வீசஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு வந்து நீங்கள் உங்களோட ப்ரௌசரில் ஸ்ப்ரிங் இனிஷியலைசர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸ்ப்ரிங் இனிஷியலைசர் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணோடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு யூஆர்எல் இருக்கும். லைக் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் இனிஷியலைசர் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஸ்ப்ரிங் இனிஷியலைசர் பேஜ். நான் ப்ரீவியஸ் இன்ட்ரோவில் சொன்னேன்ல, ஒரு ஸ்ப்ரிங் பூட் மைக்ரோ சர்வீசஸ் வந்து எப்படி டெவலப் பண்ணலான்னா அதுக்கு வந்து ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் டீம் வந்து கொடுத்துருக்கிற ஒரு பேஜ் தான் இந்த ஸ்ப்ரிங் இனிஷியலைசர். நம்ம இதை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சீட் ப்ராஜெக்ட் ஆர் ஒரு ஸ்கெலிட்டன் ப்ராஜெக்ட் தான் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். இதில் நிறைய வேரியபிள்ஸ் நம்ம என்டர் பண்ணணும். நான் அது என்ன அப்படின்றத வந்து ஹை லெவலில் சொல்லிடுறேன். எக்ஸாம்பிள் இங்கே வந்து ப்ராஜெக்டில் வந்து நம்ம மேவன் சூஸ் பண்ணிக்கலாம். மேவன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பில்டு டூல். பில்டு டூல் அப்படின்னா நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறப்ப நிறைய கிளாஸ் ஃபைல்ஸ் வந்து இருக்கும். அந்த கிளாஸ் ஃபைல்ஸை எல்லாத்தையும் உங்களுக்கு பில்ட் பண்ணுறதுக்கான ஒரு டூல். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டிபெண்டன்சி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு இருக்கும். டிபெண்டன்சி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறப்ப நீங்கள் எழுதுகிற கோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சப்போர்ட்டிங் ஃபைல்ஸ், சப்போர்ட்டிங் ஏபிஐஸ் தேவைப்படும். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஸ்ப்ரிங் ஜார்ஸ் இல்லைன்னா காமன் யூட்டில் ஜார்ஸ், அந்த மாதிரி மல்டிபிள் ஜார்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். எல்லா யூட்டிலிட்டிஸ் அவைலபிள் ப்ரீடிஃபைண்டாக இருக்கிறப்ப நம்ம எல்லாத்தையும் நம்ம டெவலப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் வந்து நம்ம மேவன் ரெபாசிட்டரிலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து பில்டு டூல் வந்து நம்ம மேவன் சூஸ் பண்ணிக்கலாம். லாங்குவேஜ் வந்து ஜாவா. ஃபைன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரிங் பூட் வெர்ஷன் மல்டிபிள் வெர்ஷன்ஸ் இருக்குது. இது என்னென்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னாப்ஷாட் அப்படின்றது அண்டர் டெவலப்மெண்ட் அண்ட் டெஸ்டிங்கில் இருக்கிறது வந்து ஸ்னாப்ஷாட். இது வந்து ஒரு மேஜர் வெர்ஷனாக வந்து ரிலீஸ் பண்ணலை. இங்கே பார்த்தீங்கன்னா M3 அப்படின்னு இருக்கும். M3 அப்படின்றது மைல்ஸ்டோன் வெர்ஷன் அப்படின்வாங்க. நிறைய டேர்ம்ஸ் இருக்கும். மைல்ஸ்டோன் வெர்ஷன், ஸ்னாப்ஷாட், ரிலீஸ் கேண்டிடேட், அந்த மாதிரி இருக்கும். பட் இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோ கிரியேட் பண்ணுற டைமில் 3.4.4 தான் வந்து லேட்டஸ்ட் ரிலீஸ் வெர்ஷனாக இருக்குது. நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் லேட்டராக பார்க்குறப்ப இன்னும் அதை விட லேட்டஸ்ட் வெர்ஷன் 3.5 or 3.6 இருந்துச்சுன்னா என்ன லேட்டஸ்ட்டாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபைன். இப்போ இங்கே வந்து நம்ம குரூப் நேம் வந்து கொடுக்கணும். குரூப் நேம் வந்து ஜஸ்ட் லைக் தட் உங்களோட கம்பெனி நேம் அந்த மாதிரி நான் வந்து டெக் டியூட்டோரியல் கொடுத்துக்கிறேன். இங்கே ஆர்டிஃபேக்டில் வந்து எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஆன்போர்டிங் வந்து பண்ண போகிறோம் அப்படின்றதுக்காக வேண்டி ஸ்டூடெண்ட் ஆன்போர்டிங் அப்படின்னு வச்சுக்கிறேன். இங்கே பேக்கேஜில் மட்டும் நம்மளுக்கு வந்து பேக்கேஜில் ஹைஃபன் அலோவ் பண்ணாதனால டாட் வச்சுக்கிறேன். இதுதான் வந்து நம்மளுக்கு தேவையான இன்புட். இங்கே பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேவன்
நம்மளோட கிளாஸ் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு ஜார் ஃபைல் ஒரு வார் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட ஒரு 100 கிளாஸ் ஃபைல் ஒரு 50 கிளாஸ் ஃபைல் இருக்குன்னா எல்லா கிளாஸ் ஃபைலையும் நம்ம டைரெக்டாக வந்து டிப்ளாய் பண்ணுறதுக்காக மூவ் பண்ணாமல் ஒரு பண்டில் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறது தான் வந்து பேக்கேஜிங். அந்த பேக்கேஜிங்கில் இப்போ நம்ம ஜார் சூஸ் பண்ணிக்கிறோம். முன்னாடி சம்டைம்ஸ் வந்து நீங்கள் வார் யூஸ் பண்ணிக்கலாம். ஜார் அப்படின்றது ஜாவா ஆர்கேவ், வார் அப்படின்றது வெப் ஆர்கேவ். அதே போல் இங்கே நான் இன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்கிறது ஜாவா 17. நீங்கள் உங்களுக்கு என்ன லேட்டஸ்ட்டாக இருக்குது, இப்போ இந்த ஸ்ப்ரிங் பூட் வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ணோன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு ஜாவா 17 ஆச்சு இருக்கணும். அதனால் நான் ஜாவா 17 சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து இந்த டிபெண்டன்சிஸ் அப்படின்னு இருக்குது. இந்த டிபெண்டன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான தேவையான டிபெண்டன்சிஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் நிறைய டிபெண்டன்சிஸ் இருக்கும். இது எல்லாமே வந்து ஸ்ப்ரிங் கம்யூனிட்டி கான்ட்ரிபியூட் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் ஆர் லைப்ரரிஸ். இதில் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது வந்து வெப். இப்படி நிறையா இருக்குது. பேசிக்காக இந்த வெப் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம வந்து ஒரு ரெஸ்ட்ஃபுல் ஸ்ப்ரிங் எம்விசி ப்ராஜெக்ட் வந்து டிஃபால்ட் எம்பெடட் டாம் கேட் வச்சு பண்ணுறதுக்கு இந்த இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு நம்ம பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்து நம்ம சப்சிக்வெண்ட் வீடியோஸில் 1 by 1 டேட்டாபேஸ் எப்படி ஆட் பண்ணுறது, அடுத்து எப்படி ஒரு ஜாவா மெசேஜிங் பண்ணுறது, கேஷிங் எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி பார்க்கலாம். இப்போதைக்கு வெறும் பேசிக்காக வந்து ஒரு மைக்ரோ சர்வீஸ்னால் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபைன். இப்போ இது கொடுத்ததுக்கப்புறம் இங்கே 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வந்து ஜெனரேட், இன்னொன்று வந்து எக்ஸ்ப்ளோர். ஜென்ரேட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கெலிட்டனை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து உங்களோட ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர். அந்த ஜிப் ஃபைலோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இங்கே பாம் ஃபைல் அப்படின்ட்டு இருக்கும். பாம் ஃபைல் அப்படின்றது வந்து ப்ராஜெக்ட் ஆப்ஜெக்ட் மாடல் ஃபைல். இதில் என்ன சொல்லியிருப்போம்னா நம்ம ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்போம். நம்ம அங்கே கொடுத்துள்ள வேல்யூஸ் லைக் குரூப் ஐடி, ஆர்டிஃபெக்ட் ஐடி, இதெல்லாம் வந்து இங்கே ஃபில் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு தேவையான ஜாவா வேர்ஷன், அடுத்து வந்து ஸ்ப்ரிங் பூட்டோட வேர்ஷன் அண்ட் ஸ்ப்ரிங் பூட்டோட டிபெண்டன்சிஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கும். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு எங்கேருந்து டவுன்லோட் பண்ணு அப்படின்றத நம்ம சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் வந்து இதில் இருக்கிற டீட்டெயில்ஸ். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்சி அப்படின்றது. எஸ்ஆர்சின்னா நத்திங் பட் சோர்ஸ். இப்போ இதுதான் வந்து மேவன் ப்ராஜெக்டோட ஸ்ட்ரக்சர். மேவன் ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்சி மெயின் ஜாவா கீழே உங்களோட பேக்கேஜ் அண்ட் உங்களோட சோர்ஸ் ஃபைல் வரும். இங்கே தான் நம்ம எழுத போகிற எல்லா சோர்ஸ் ஃபைல் இருக்கும். இங்கே அப்ளிகேஷன் ரிசோர்ஸஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டி ஃபைல் இருக்கும். பேசிக்கலி இந்த ப்ராப்பர்ட்டி ஃபைலில் நம்ம என்னென்ன கொடுப்போம்னா டேட்டாபேஸ் கான்ஃபிகரேஷன், இல்லை நீங்கள் மற்ற இன்னொரு மைக்ரோ சர்வீஸை நீங்கள் இங்கேருந்து கால் பண்ணுறீங்கன்னா அதோட எண்ட் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் கான்ஃபிகர் பண்ணுற இடம் தான் வந்து அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் யாமல் ஃபைல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் அப்ளிகேஷனோட ப்ராப்பர்ட்டிஸ் தான். இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்சி டெஸ்ட் ஜாவான்னு ஒன்று இருக்கும். இந்த எஸ்ஆர்சி டெஸ்ட் ஜாவாவில் நம்மளோட டெஸ்ட்டு, எக்ஸாம்பிள் யூனிட் டெஸ்ட்டு, காம்பனன்ட் டெஸ்ட், இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுறோம்ல அந்த டெஸ்ட் கிளாஸஸ் எல்லாம் வந்து இந்த பேக்கேஜுக்குள்ளே தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே போல் நீங்கள் டெஸ்ட்டுக்கும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ரிசோர்ஸஸ் வந்து தனியாக வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் ரிசோர்ஸஸ்னும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்கெலிட்டன்றதுனால நம்மளுக்கு எல்லாமே கொடுக்கல. பட் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பில்ட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் டெவலப் பண்ணிட்டு இருக்கிறப்போ உங்களுக்கு தேவையானதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பார்த்தாச்சு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஜென்ரேட் பண்ண போகிறேன். இப்போ இந்த ஜென்ரேட்டை நீங்கள் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து ஒரு ஜிப் ஃபைல் வந்து கிரியேட் ஆயிரும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜிப் ஃபைல் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. உங்களோட டவுன்லோட்ஸ் ஃபோல்டரில் இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இதை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ இங்கே வின்ரேரை வச்சு நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன ஒரு சாஃப்ட்வேர் இருக்கோ அதை வச்சு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆயிரும். எக்ஸ்ட்ராக்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த ஃபோல்டரை தான் நம்ம வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். இந்த ஃபோல்டரில் இந்த பாம் ஃபைல் இருக்கும். இந்த பாம் ஃபைல் இருந்து நத்திங் பட் ஒரு XML ஃபைல். இதில் வந்து நம்ம ப்ராஜெக்டோட மெட்டா டேட்டா, அப்படி மெட்டா டேட்டா அந்த ப்ராஜெக்டை பற்றிய டீட்டெயில்ஸ், என்ன குரூப் ஐடி, ஆர்டிஃபெக்ட் ஐடி, அந்த இதெல்லாம் சொல்கிறது. ஃபைன். இப்போ நம்ம இதை எப்படி ஒரு இம்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிற ஐடி பார்த்தீங்கன்னா எக்லிப்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். பட் நீங்கள் உங்களுக்கு என்ன ஸ்ப்ரிங் டூல் சூட் இல்லைன்னா இன்டெலிஜி ஐடியா நீங்கள் எதனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபைன். இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண அந்த சீட் ப்ராஜெக்டை எப்படி நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபைலில் போயிட்டு ஃபைலில் இம்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். இந்த இம்போர்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இந்த இம்போர்ட்டை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் மேவன் செலக்ட் பண்ணிங்க. நம்ம இம்போர்ட் பண்ண போனது மேவன் ப்ராஜெக்ட், அதனால் மேவனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மேவனில் நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்மளுக்கு ஸ்கெலிட்டன் ப்ராஜெக்ட் இருக்கனால எக்ஸிஸ்டிங் மேவன் ப்ராஜெக்ட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க.
எக்ஸிஸ்டிங் மேன் ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் வந்து ப்ரௌஸ் பண்ணணும். நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து நம்ம ப்ரௌஸ் பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் ஆன்போர்டிங்கில் இந்த ஃபோல்டருக்குள்ளே போயிருங்க. இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த pom.xml வந்து டிஃபால்ட் ஆகணும். என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதில் இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோன்னே நோட்ஸில் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோன்னே இந்த ஃபோல்டரை பண்ணிடக்கூடாது. அதுக்குள்ளே ஒரு ஃபோல்டர் இருக்கும்ல, இதில் தான் வந்து உங்களுக்கு பாம் ஃபைல் இருக்கும். ஸோ அந்த ஃபோல்டரை இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணோடனே உங்களுக்கு பாம் ஃபைல் வந்து டிஃபால்ட்டாக செலக்ட் ஆயிரும். இப்போ நீங்கள் ஃபினிஷ் கொடுத்துருங்க. இப்போ இதில் தான் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாட்டமில் இம்போர்ட் மேவன் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு வருது. இது என்ன அப்படின்னா நம்மளுக்கு தேவையான டிபெண்டன்சிஸ் எல்லாம் வந்து மேவன் டவுன்லோட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைம் ஆகும். ஏன்னா எல்லா டிபெண்டன்சியை வந்து டவுன்லோட் பண்ணுறது. இந்த டிபெண்டன்சினா என்ன, அதை எங்கே டவுன்லோட் பண்ணுது அப்படின்றது எக்ஸாம்பிள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நான் pom.xml போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த pom.xml தான் வந்து ஒரு இந்த ப்ராஜெக்ட் ஆப்ஜெக்ட் மாடல். இதில் ஜாவா வெர்ஷன் இந்த ஸ்ப்ரிங் பூட் வெர்ஷன்லாம் இருக்கும். இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு சிம்பிளாக தான் இருக்கும். பட் இதுக்குள்ளே இன்டர்னலாக இது நிறைய டிபெண்டன்சிஸ் ஆர் ஜார் ஃபைல்ஸ் வந்து யூஸ் பண்ணும். அதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எஃபெக்டிவ் பாம் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வெர்ஷன்ஸ் வந்து ஜாவா ஸ்ப்ரிங் பூட் யூஸ் பண்ணுது அப்படின்றது. இதெல்லாம் உங்களுக்கு ஸ்ப்ரிங் பூட்டுக்குள்ளேருந்து இன்டர்னலாக யூஸ் பண்ணுறது. இதை தான் வந்து ட்ரான்சிட்டிவ் டிபெண்டன்சி அப்படின்னுவோம். அதுக்கு தேவையான எல்லாமே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜார் ஃபைல்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணணும்னா இதெல்லாம் வந்து மேவன் ரெபாசிட்டரியிலேருந்து டவுன்லோட் பண்ணும். ஸோ இங்கே பார்த்து நீங்கள் மேவன் ரெபாசிட்டரின்னு டைப் பண்ணிங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் வருதுல இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த லிங்க் என்னென்னா ரெபாசிட்டரினா உங்களுக்கு என்னென்னா ஒரு தேவையான நம்ம டிபெண்டன்சிஸ் லைப்ரரிஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கிற ஒரு லொக்கேஷன், நெட்வொர்க் லொக்கேஷன் தான். இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் ஒன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து இதில் நிறைய டிபெண்டன்சிஸ் இருக்குது. நான் இப்போ சர்ச் பண்ண போகிறது JUnit. இப்போ JUnitனு போட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா JUnitல என்னென்ன டிபெண்டன்சிஸ் இருக்குது அப்படின்றது வரும். நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து JUnit 5 டெவலப் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் JUnit 5 சூஸ் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் என்ன வெர்ஷன் வேணும், இப்போ இந்த வெர்ஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்குரிய டிபெண்டன்சிஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் இதை காப்பி பண்ணி உங்களோட இதில் போட்டுக்கலாம். இந்த இது வந்து நீங்கள் தேவையான டிபெண்டன்சிஸாக ஆட் பண்ணுறதுக்கு. பட் ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஸ்ப்ரிங் பூட் வந்து இந்த எல்லா டிபெண்டன்சிஸும் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குல்ல, இதெல்லாம் டவுன்லோட் பண்ணுறது இந்த லொக்கேஷன்லேருந்து தான் டவுன்லோட் பண்ணும். அதுக்கு தான் வந்து உங்களுக்கு டைம் கன்சியூம் ஆகும் வெரி ஃபர்ஸ்ட் டைம். ஒன்ஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் மேவன் இம்போர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அது டவுன்லோட் பண்ண எல்லாமே வந்து உங்கள் லோக்கல் டிரைவில் இருக்கும். அது .m2 அப்படின்னு இருக்கும். அங்கே இருக்கிறனால நீங்கள் சப்சிக்வெண்ட்டாக பண்ணுறப்ப திரும்ப டவுன்லோட் பண்ணாது. உங்களோட ப்ரோக்ராம் வந்து சீக்கிரம் இம்போர்ட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் ஆல்ரெடி டவுன்லோட் ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து இங்கே டவுன்லோட் ஆகி முடிச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ரோக்ரஸிங் ஆகிருக்கிறது முடிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சரும் இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா J அப்படின்றது ஜாவா ப்ராஜெக்ட், M அப்படின்றது மேவன் ப்ராஜெக்ட். சம்டைம்ஸ் உங்களோட ப்ராஜெக்ட் வந்து மேவன் ப்ராஜெக்டை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணலை அப்படின்னா நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி அதை வந்து கன்வெர்ட் அஸ் மேவன் ப்ராஜெக்ட், கன்வெர்ட் அஸ் ஜாவா ப்ராஜெக்ட் பண்ணிங்க. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஒர்க் ஆகணும். பட் நீங்கள் ஜாவா எல்லாம் ப்ராப்பராக கான்ஃபிகர் பண்ணியிருந்தீங்கன்னா வெரி ஈஸி. ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இது எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பேசிக்கலி நீங்கள் டிஃபால்ட்டாக நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது எல்லாமே வந்து ஸ்ப்ரிங் இனிஷியலைசர் வந்து பண்ணி கொடுத்துருச்சு. பட் இது என்ன, இந்த அனோட்டேஷன் என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஒரு அப்ளிகேஷன் வந்துருச்சு. இது எப்படி ரன் பண்ண போகிறேன்னா இதுதான் வந்து மெயின் கிளாஸு. இப்போ இந்த மெயின் கிளாஸ் வந்து நான் ரன் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து ரன்னஸ் ஜாவா அப்ளிகேஷன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரன் ஆயிரும். பார்த்தீங்கன்னா ரன் ஆகுது. ரன் ஆகிறப்ப நம்மளுக்கு என்ன லாக்ஸ் வருது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நீங்கள் இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து அப் பண்ணிக்கிட்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் அதோட வெர்ஷன் வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணுற வெர்ஷன் 3.4.4. நீங்கள் லேட்டஸ்ட்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா என்ன வெர்ஷனை வச்சு நீங்கள் அந்த சீட் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணீங்களோ அந்த ப்ராஜெக்ட் வெர்ஷன் வந்து உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஃபைன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து 8080 போர்ட். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ப்ரிங் வெப் டிபெண்டன்சி சூஸ் பண்ணுறப்பே சொல்லியிருக்கும் எம்பெடட் டாம்கேட் கண்டெய்னர் தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து டாம்கேட்டில் 8080 வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபைன். இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கணுன்னு தெரியல. இப்போ நீங்கள் ப்ரௌசரில் போயிட்டு லோக்கல் ஹோஸ்ட் 8080 அடிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒயிட் லேபிள் எரர் பேஜ் தான் வரும். ஏன்னா நம்மகிட்ட எந்த ஒரு கண்ட்ரோலரோ எந்த ஒரு எண்ட் பாயிண்ட்டுமே இல்லை. பட் ஜஸ்ட் இதோட முடிச்சுக்கிறாமல் நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு API மட்டும் நம்ம டெவலப் பண்ணுவோம். ஒரு கண்ட்ரோலர், வெறும் ஒரு சிம்பிள் கண்ட்ரோலர் மட்டும் கிரியேட் பண்ணிவிட்டு
மேபி இதை முடிச்சுக்கலாம். அடுத்து சப்சிக்வெண்ட்டாக வந்து இதை எப்படி என்ஹான்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து கண்ட்ரோலர் அப்படின்ற ஒரு பேக்கேஜ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ கண்ட்ரோலர் அப்படின்ற பேக்கேஜ் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. வந்து ஒரு கிளாஸ் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணுறேன். இந்த கிளாஸ் ஃபைல் வந்து எக்ஸாம்பிள் வந்து ஸ்டூடெண்ட் ஆன்போர்டிங் கண்ட்ரோலர் அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஆன்போர்டிங் கண்ட்ரோலர் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இந்த கண்ட்ரோலரில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சிம்பிளாக ஒரு சின்ன லாஜிக் தான். ஃபர்ஸ்ட் வந்து நான் ரெஸ்ட் கண்ட்ரோலர் அப்படின்னு எழுத போகிறேன். இந்த ரெஸ்ட் கண்ட்ரோலர் எழுதணும்னா ஃபஸ்ட்டு வந்து அதுக்குரிய பேக்கேஜஸ் வந்து இம்போர்ட் பண்ணணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க்லேருந்து வர பேக்கேஜஸ் தான். அடுத்து இன்னொரு மெத்தட் எழுத போகிறேன். இதில் வந்து கெட் மேப்பிங். இப்போ நான் பேசிக்கலி நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கெட் ரிக்வெஸ்ட் எப்படி பண்ணுறது, ஒரு HTTP மெத்தடில் கெட் ரிக்வெஸ்ட் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். கெட் மேப்பிங்கும் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். சரி, ஸ்ட்ரிங் இப்போ வந்து நான் வெல்கம் டு ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பண்ணிட்டோம். இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ரெஸ்ட் கண்ட்ரோலர் கிரியேட் பண்ணியிருக்கேன். நத்திங் பட் ஒரு ரெஸ்ட் API கிரியேட் பண்ணுறது தான். இங்கே வந்து கெட் மேப்பிங் அப்படின்றது கெட் ரிக்வெஸ்ட். HTTPயில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, கெட்டு, புட்டு, போஸ்ட் அப்படின்னு. அதெல்லாம் நான் வந்து சப்சிக்வெண்ட்டாக பார்க்கலாம். பட் இங்கே வந்து ஒரு சிம்பிளாக எப்படி ஒரு API கிரியேட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து வெரி சிம்பிள் API தான் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு மெத்தடு கெட் மேப்பிங்கில் நீங்கள் இந்த என் பாயிண்ட்டை ஹிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். அவ்வளோதான் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு நம்மளுக்கு எப்படி வந்து ஒரு API ஒரு ஸ்ப்ரிங் பூட் எப்படி நம்மளுக்கு இந்த ஒரு API வந்து கொடுக்குதுன்னு பார்த்துடலாம். ஒன்ஸ் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணணும் சர்வரை. ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த என் பாயிண்ட் வந்து ஹிட் பண்ணலாம். எவ்ரி டைம் நீங்கள் பண்ணுறப்ப ப்ராப்பராக ஸ்டார்ட் ஆகணும். சம்டைம்ஸ் நீங்கள் ஸ்டாப் பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா போர்ட் இஸ் ஆல்ரெடி ரன்னிங் அந்த மாதிரி வரும். அப்போ வந்து நீங்கள் ப்ராப்பராக ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ போய் நான் வந்து /welcome கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா வெல்கம் டு ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட்லி டேக்கன் 10 to 15 மினிட்ஸ் தான் இருக்கும். ஒரு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் வந்து டெவலப் பண்ணியாச்சு. இப்போதைக்கு வெரி பேசிக் ஒரே ஒரு என் பாயிண்ட் தான் இருக்குது. இதை ஒரு பேசிக் ப்ராஜெக்டை வச்சுட்டு நீங்கள் மல்டிபிள் என் பாயிண்ட்ஸ், மல்டிபிள் கண்ட்ரோலர், சர்வீஸ், ரெபாசிட்டரி இந்த மாதிரி டீட்டெயில்டாக வந்து நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பேசிக் ஸ்கெலிட்டனை வந்து கிரியேட் பண்ணிக்கிடுச்சு. நீங்கள் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ப்ரிங்கை வச்சு இதை பண்ண ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா நிறைய கான்ஃபிகரேஷன், XML, நிறைய அனோட்டேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணணும். பட் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட் வந்து எப்படி வந்து ஒரு இனிஷியலைசர் வச்சு கிரியேட் பண்ணுறது, அதை எப்படி இம்போர்ட் பண்ணுறது, இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் ஒரு சின்ன ஒரு கண்ட்ரோலர் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். பேசிக்கலி உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி பண்ணணும் அப்படின்றது. பட் உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கேளுங்க, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணுறப்ப உங்களுக்கு லோக்கலில் ஏதாவது எரர் வருது, எக்ஸப்ஷன் வருது அப்படின்னா ஃபீல் ஃப்ரீ என்னோடய கமெண்ட்டில் வந்து போடுங்க. நான் வந்து அதுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்குறேன். பேசிக்கலி இதில் பெருசாக நம்ம கோடு எதுவும் எழுதலை, அதனால் வந்து நம்ம GitHub ரெபாசிட்டரியில் நான் எதுவும் அப்லோட் பண்ணல. பட் சப்சிக்வெண்ட்டாக வர்றப்ப நம்ம அடுத்தடுத்து இன்னும் வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து பேஸ் ப்ராஜெக்டை வச்சுட்டு இதை என்ஹான்ஸ் பண்ண போகிறோம். இதை என்ஹான்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து சப்சிக்வெண்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து கோட்லாம் ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் தமிழில் வந்து ப்ரோக்ராமிங் டெக்னாலஜி கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் திரும்பவும் சந்திக்கிறேன்.